நீ இதுக்கு வருத்தப்படுவ, ரொம்ப வருத்தப்படுவ வீரா. இந்த கெஹனாவே உள்ள வச்சு போட்டுறியா? நீ ரொம்ப வருத்தப்படுவ. ஒரு நாள் சந்திரகாந்தா முழுமையா இல்லாமையே போக போறான். அப்ப நீ என்னதை தேடி வருவ, என்னோட இந்த மாலையை நீ தேடி வருவ. என்னோட கோமேதகம் எங்க போச்சு? ஆமா, வீரா என்ன வலுக்கட்டாயமா எடுத்துட்டு வரும்போது எங்கேயாவது கீழே விழுந்திருக்கும். வீரா, வீரா கதவை தோற. வீரர்களே கதவை தோறங்க. என்ன இங்கேயே கூட்டிட்டு வந்திருக்கீங்க? உன் முன்னாடி ஒரு கதவு இருக்குதே, அந்த கதவு உன்னை கடவுள் கிட்ட கூட்டிட்டு செல்லும். போ, போய் உன் கடவுளுடைய குரலை கேளு, அவரை மகிழ்ச்சிப்படுத்து, அவர்கிட்ட நல்லா வேண்டிக்கோ. போ. அங்கே நில்லு. உள்ள போகணும்னா உள்ள போறதுக்கான பிரசாதத்தோட வா. என்ன பிரசாதம்? எதுவா இருந்தாலும் ஒத்துக்கோ, கொடுத்தாதான் உள்ள விடுவாங்க. போ, பிரசாதத்தோட வா. நீ உள்ள போகணும்னா நான் கேக்குறது கொடுத்துதான் ஆகணும். என்ன வேணும்? உள்ள ஆதிசேஷன் இருக்கிறாரு. அவருடைய சட்டைய யாரோ எடுத்துட்டு போயிட்டாங்க. போ, அதை திரும்ப எடுத்துட்டு வா. ஆதிசேஷன் ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நீ விருப்பப்பட்டதை நிறைவேற்றி தருவாரு. என்ன, ஆதிசேஷனோட சட்டையா? அதுவும் இந்த சின்ன பொண்ணா? வேண்டாம் வேண்டாம் ஐரா, ஆபத்துல இந்த பொண்ணை சிக்க வைக்க வேண்டாம். இவளை நம்ம வெளியே அனுப்ப முடியாது. ஏன், என்னாச்சு? எந்த ஆபத்தை பத்தி பேசுறீங்க? தைத்திய அசுர, ரொம்ப பெரிய அசுர. அவன் வனத்துல இருக்கான். ஆதிசேஷனோட சட்டையை அவன் தான் எடுத்துட்டு போயிருக்கான். யார்கிட்ட அந்த பாம்பு சட்டை இருக்கோ அவங்க தான் உள்ள போக முடியும். ஆனா ஐரா, அதுக்காக இந்த சின்ன பொண்ணோட உயிரை ஆபத்துல சிக்க வைக்க முடியுமா? அவ்வளவு பெரிய அசுரன் கிட்ட இருந்து இவளால சட்டையை எடுத்துட்டு வர முடியுமா? ஒண்ணு பண்ணலாம் ஐரா, பேசாம இதை விட்டுறலாம். நான் எடுத்துட்டு வரேன். நீ போனா உயிரோட திரும்ப வரமாட்ட. தைத்திய அசுரர் ரொம்ப பயங்கரமானவன். அதனால என்ன? எனக்கு தெரியும். என் ஆத்மா எப்போதும் நான் எங்க போனாலும் பரமாத்மா என் கூட இருப்பாருன்னு சொல்லுது. ஸ்ரீ மகாவிஷ்ணு நான் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியிலையும் என்னை காப்பாத்துவாரு. என் கூடவே இருப்பாரு. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. அப்ப வா, தைத்திய அசுரன் கிட்ட இருந்து பாம்பு சட்டையை எடுத்துட்டு வரலாம். சந்திரகாந்தா, சந்திரகாந்தா, இங்க யாருமே இல்லையே. இங்க இல்லைன்னா எங்க போயிருப்பா? ஒருவேளை ஐராவதி எங்கேயாவது தூக்கிட்டு போயிருப்பாளோ? ஐயோ, சந்திரகாந்தாவும் இங்க இல்ல, அந்த கோமேதகமும் இங்க இல்ல. சூரிய அஸ்தமிக்கிற நேரம் வந்துருச்சு. காலம் ரொம்ப வேகமா போயிட்டு இருக்குது. ஸ்ரீ மகாவிஷ்ணு, சூரியன் அஷ்டமிக்கிறதுக்குள்ள சந்திரகாந்தாவுக்கு நினைவுகளை திரும்ப கொடுத்துருங்க. அந்த கோமேதகம் இருக்கிற இடத்த காட்டுங்க. சந்திரகாந்தா இருக்கிற இடத்துக்கு கூட்டிட்டு போங்க. இல்லைன்னா விஜயநகரத்தோட எதிர்காலமே அஸ்தமிச்சு போயிடும். விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க, விஷ்ணு நாமம் வாழ்க. பத்திரமா, தைத்தியாசுரன் கிட்ட இருந்து பாம்பு சட்டையை எடுக்க முடியும்னு உங்களுக்கு தோணுதா? உன் வாளோட உரைய எடுத்துட்டு வந்தால, பாம்போட சட்டையும் இவ எடுத்துட்டு வருவா. ஒருவேளை இவ வரலைனா அந்த தைத்தியாசுரன் கையால இவ இறந்து போயிடுவா. உன்னோட மரணம் அதோட முடிஞ்சிடும். நீயும் இதைத்தானே விரும்புற? என்ன? முன்னாடி போ சந்திரகாந்தா. இந்த காட்டுக்குள்ள போனாதான் பாம்பு சட்டை உனக்கு கிடைக்கும். போ. பாம்பு சட்டை அங்க இருக்கு. போ சந்திரகாந்தா, போ. இங்க வந்திருக்கிறது யாரு?
தைத்தியாசூரன் காட்டுக்குள்ள வரத்துக்கு யாருக்கு இந்த துணிச்சல்? இந்த சின்ன பொண்ணு எங்க போயிட்டா? என் முன்னாடி வா. இந்த அசுரை எது தொட்டாலும் அது சாம்பல் ஆயிடுது. சந்திரகாந்தா, இங்கிருந்து நீ ஓடிட்டனா உன்னோட நினைவுகள் உனக்கு திரும்ப கிடைக்கவே கிடைக்காது. உன் எதிர்காலம் உனக்கு இருட்டாயிடும். அந்த அசுர ரொம்ப ஆபத்தானவனா இருக்கான். அவன் எதை தொட்டாலும் அது சாம்பல் ஆயிடுது. அந்த சக்தியோட நான் எப்படி போராடுவேன்? நீதான் போராடணும் சந்திரகாந்தா. அந்த அசுரனோட போராடி பாம்பு சட்டையை என் கையில கொண்டாந்து கொடு. இல்லனா வாழ்நாள் முழுக்க உன் நினைவு இல்லாம நீ வாழ வேண்டியதுதான். என்ன பண்ணணும்னு முடிவு பண்ணு. உன் நினைவுகள் உனக்கு திரும்ப வேணுமா, இல்ல பழைய நினைவுகள் எதுவுமே இல்லாம நரக வாழ்க்கை வாழணுமா? போ. நீங்க என்னதானே தேடுறீங்க? நான் இங்கதான் இருக்கேன். நான் உங்க சக்திகளை வணங்குறேன். உங்க முன்னாடி தலை குனிஞ்சு நிக்கிறேன். நான் இங்க பாம்பு சட்டை எடுக்க தான் வந்தேன். என்னை எடுத்துட்டு போக விடுங்க. முடியாது. இந்த பாம்பு சட்டை எனக்கு தான். இந்த காட்டுல இருக்கிற எல்லா பொருளும் என்னோடது. இந்த காட்டுக்குள்ள வந்த மனுஷனோ விலங்கோ எல்லாமே எனக்கு தான் சொந்தம். என்ன இது பத்திரமா? இந்த அசுர சக்தி முன்னாடி ஏன் என் சக்தி வேலை செய்யல? முயற்சி கூட செய்யாத. எதுவும் நடக்க போறதில்ல. ஏன் நடக்காது? இங்க வந்திருக்கிறது யாரு? யாரு? பார்த்தல ஐராவதி, நான் தான் உங்ககிட்ட சொன்னேன்ல, இவன் கிட்ட எந்த மந்திர சக்தியும் வேலை செய்யாது. இவன் சிவபெருமானோட அருளை பெற்றவன். இவனை விலங்காலேயோ மனுஷனாலேயோ கொல்ல முடியாது. இவனை நெருப்பு அழிக்க முடியாது, புயலும் அசைக்க முடியாது. அவனை யாராலையும் எதுவும் செய்ய முடியாது. அவன் சாகா வரம் பெற்ற அசுரன். அவனை எந்த ஆயுதத்தாலையும், ஏன் பிரம்மாஸ்திரத்தால கூட ஒண்ணும் செய்ய முடியாது. அவன் அழிவில்லாதவன். தைத்திய அசுரன் சாக மாட்டான்னா அப்ப சந்திரகாந்தா கண்டிப்பா சாகுவா. என்ன வெளியே விடுங்க. யாராவது இருக்கீங்களா? என்னோட ரத்தின மாலை தொலைஞ்சு போச்சு. நான் இப்ப அதை தேடணும். விலையுறந்த ரத்தினமா அப்படின்னா கோமேதகக்கான். இவகிட்டையும் அது இல்லைனா வெளியே எங்கேயாவது. யாராவது இருக்கீங்களா? என்ன இது? நான் எப்படி மந்திரம் பண்ண? இவன் மந்திரம் செய்தா? பாத்தீங்களா பத்திரமா? இவளுக்குள்ள மந்திர சக்தி இருக்கு. இந்த பொண்ணு என்ன சொன்னா? என்ன அறியாமலே மந்திரம் செய்யற. எப்படி நடக்குதுன்னு தெரியலன்னு சொன்னால. மந்திர சக்தி தானா வரல, இவளுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவ பயங்கரமான மாயாவி பத்திரமா, மாயாவி. என்னைய கட்டி போட பாத்தியா பொண்ணு? இது வரைக்கும் இந்த உலகத்துல என்னை கட்டி போடுற அளவுக்கு எந்த சக்தியும் இல்ல. இது வரைக்கும் இந்த காட்டுல இருந்து யாரும் உயிரோட போனதில்ல. நீ என்னடா என்னைய கட்டி போட பாக்குறியா? உன்னை எரிச்சு நான் சாம்பலாக்குறேன். மகாவிஷ்ணு, மரணம் என்ன நெருங்கிடுச்சு. ஆதிசேஷனோட சட்டை இந்த அசுரன் கிட்ட இருக்கு. இவன் யாரை தொட்டாலும் அவங்க சாம்பல் ஆயிடுறாங்க. என்னை காப்பாத்துங்க பிரபு, என்னை காப்பாத்துங்க. விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க.
சில நேரங்கள்ல சில அசுரங்க கடவுள் அவங்களுக்கு கொடுத்த வரத்தையே பக்தர்களுக்கு சாபமாக்கிடுறாங்க. அப்போ கடவுள் அவதரிப்பாரு. இறைவன் கொடுத்த வரத்தை திரும்ப வாங்க அவரால முடியாது. ஆனால் இறைவன் அனைத்தையும் அறிந்தவர், லீலைகள் செய்வார், வேறொரு உருவத்திலையும் தோன்றி கெட்டதையும் அழிப்பார். அவர் ஆணாகவும் அவதரிப்பார், மோகினியாகவும் அவதரிப்பார். தைத்யாசுரா, நீ ரொம்ப பெரிய பலசாலின்னு நினைக்கிறல்ல? உனக்கு இறைவனோட அருள் கிடைச்சதுனால நீயே இறைவன் நினைச்சிட்டு இருக்கியா? ஆமா, நான் சிவனோட வரத்தை பெற்றவன். நான் பெரிய சக்திசாலி. எனக்கு அழிவுன்றதே கிடையாது. நான் தான் கடவுள். நீ ஒரு கடவுளா இருந்தா ஒரு சாதாரண பொண்ணு என்ன ஏன் தொந்தரவு பண்ற? என்ன ஏன் இப்படி ஆட வைக்கிற? நீ ஆடுறது ஆட்டம் இல்ல, இது மரண ஆட்டம். எதுவா இருந்தா என்ன? உன்னை விட நான் பெரியவதான். எனக்கும் நடனம் தெரியும், ஆனா உனக்கு நடனம் தெரியாது. இந்த பிரபஞ்சத்துல என்னால முடியாதது எதுவும் கிடையவே கிடையாது. அப்படியா? அப்படின்னா என்ன மாதிரி நடனம் ஆடு? என்ன இது பத்திரமா? இவ மரணத்தோட விளிம்புல நின்னுக்கிட்டு இப்படி ஆட்டம் போடுறா. இவங்க 2 பேரும் இங்கேயே ஆடிக்கிட்டு இருக்கட்டும். நான் போய் பாம்பு சட்டையை எடுத்துட்டு வரேன். யாருங்க? என்னாச்சு தைத்யாசுரா? நடனம் தெரியாதா? அதான் பின் வாங்குறியா? ஏ பொண்ணே, நீ கிண்டல் பண்றது தைத்யாசுரன் என்றதை மறந்துடாத. அப்படின்னா ஆடு, திறமையா காட்டு. பல கோடி நன்றிகள் மகாவிஷ்ணு. மகாசிவனின் வரத்துக்கான மாற்று வழியை காட்டினீங்க. இந்த தைத்யாசுரன் எப்ப அவன் தலையில அவனே கைய வைக்கிறானோ அவன் எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவான். எப்படி நீங்க மோகினியோட உருவத்தை எடுத்து வஸ்மாசுரனை எரிச்சிங்களோ அதே மாதிரி இந்த அசுரன் எரிஞ்சு சாம்பல் ஆயிட்டான். விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க, விஷ்ணு வாழ்க. ஐரா, உண்மையிலேயே இவளுக்கு மகாவிஷ்ணுவோட அருள் இருக்கு. பாம்பு சட்டை கிடைச்சிருச்சு. சந்திரகாந்தா, இந்த தாம்பாளத்தை இங்க போட்டது யாரு? இந்த தாம்பாளம் என்கிட்ட ஏதோ சொல்ல வர மாதிரியே தெரியுது. என்னை எங்கேயாவது அழைச்சிட்டு போகுதா? இந்த ரத்தின மாலை கெகனாவோடதாச்சு. சந்திரகாந்தா கேட்டப்ப கூட கெகனா தரமாட்டேன்னு சொன்னாளே. ஆனா இது எப்படி இங்க? கெகனாக்கு தெரியாம கீழே விழுந்திருக்கும். ஆனா அந்த தாம்பாளம் என்னை எப்படி இங்க கூட்டிட்டு வந்துச்சு? அது எங்க போச்சு? என்ன நடக்குது இங்க? இங்க மாய வேலைகள் நடக்குது.
அப்படின்னா அம்மா திரும்பவும் சந்திரகாந்தாவை இல்ல அம்மா தான் மாறிட்டாங்களே, என்கிட்ட மன்னிப்பும் கேட்டாங்களே, அப்புறம் எப்படி? இல்ல, நான் எதுக்கு ஒரு தடவை கோயிலுக்கு போய் பார்த்தாகணும். அம்மா ஏதாவது செஞ்சிருந்தா சந்திரகாந்தா நிச்சயம் அங்க கிடைப்பா. இந்தாங்க ஆதிசேஷனோட சட்டை. உண்மையானது, போலி இல்ல. எப்படி நம்புறது? சில நேரங்கள்ல போலியும் உண்மையா தெரியும், உண்மையும் போலியா தெரியும். இது மாய உலகம், இங்க என்ன வேணாலும் நடக்கலாம். எங்க உயிரை பணயம் வச்சு இதை எடுத்துட்டு வந்திருக்கோம். இது உண்மைதான். இனி எங்களை உள்ள போக விடுங்க. போங்க. நீங்க ஆதிசேஷனுடைய சட்டையை எடுத்துட்டு வந்திருக்கீங்க. இது வரைக்கும் யாரும் அப்படி எடுத்துட்டு வரல. இன்னைக்கு உங்களுக்கு அந்த கடவுளோட வரம் கிடைச்சுதா, இல்ல அந்த கடவுளே நேர்ல வந்துட்டாரா? போங்க. பாத்திரமா, வாள் அடையறதுக்கு ஒரு கதவு திறந்துருச்சு. புது வழி கிடைச்சிருச்சு. நான் ஆதிசேஷனோட சட்டையை எடுத்துட்டு வந்துட்டேன். அப்புறம் ஏன் எனக்கு நினைவு திரும்பல? இப்ப எப்படி வரும்? நீ முதல் அடியதான் எடுத்து வச்சிருக்க. இன்னும் நிறைய அடிகள் இருக்கா. முதல் கதவு தான் நமக்கு திறந்திருக்கு. இதே மாதிரி நிறைய கதவுகளை நீ திறக்கணும். நல்லா யோசிச்சுக்கோ. ஆரம்பமே இவ்வளவு ஆபத்துகளா இருக்கே, போக போக எப்படி இருக்குன்னு யோசிச்சுக்கோ. வீரா கோமிதகத்தை எடுத்துக்கிட்டு விஷ்ணு கோயில் வழியா போய்கிட்டு இருக்கான். அப்படின்னா இவ அம்மா திரும்பவும் சந்திரகாந்தாவை கோயிலுக்கு கூட்டிட்டு போயிட்டாளா? நல்லா யோசிச்சுக்கோ. நீ நினைச்சா இன்னும் முன்னேறி போகலாம், இல்ல திரும்பி போயிடலாம். வீரா திடீர்னு எங்க மறைஞ்சிட்டான்? என் கண் பார்வையில தானே இருந்தான். நான் இங்க இருக்கேன். நீயா? நீ ஏன் என் பின்னால வர? நீ யாருங்கிற உண்மையை சொல்லியே ஆகணும். உன்னோட உண்மையான வடிவத்தை காட்டு. நீ யாருங்கிறத சொல்ல. நில்லு! நான் நில்லுன்னு சொன்னேன். நில்லு! சொல்லு, என்ன முடிவெடுக்க போற? முன்னாடி போலாமா இல்ல திரும்ப போயிடலாமா? நான் துணிஞ்சு இறங்கிட்டேன்னா திரும்ப போகவே மாட்டேன். எதுக்காகவும் நிக்கவும் மாட்டேன். இப்பவும் அப்படிதான். இப்ப எனக்கு ஒரே லட்சியம்தான். எனக்கு என் நினைவுகள் திரும்ப வேணும். அதுக்காக நான் என்ன வேணும்னாலும் செய்வேன். மரண கிணறா இருந்தாலும் தாண்டுவேன். நில்லு! அப்ப சரி, முன்னேறி போகலாம். ஆனா அதுக்கு முன்னாடி நீ எனக்கு ஒரு சத்தியம் செஞ்சாகணும். என்ன சத்தியம்? அது என்னன்னா, இது ஒரு மாய நகரம். நீ ஐராவதியோட பெருவிரல் ரத்தத்தோட உன் பெருவிரல் ரத்தத்தை சேர்த்தாகணும். ரத்தமா? இது என்ன சத்தியம்? ரத்தத்தால சத்தியமா? 2 பேர் ரத்தத்தை ஒன்னா சேர்க்கணுமா? என்ன சொல்றீங்க நீங்க?